தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர், மூத்த ஊடகவியலாளர், வழக்கறிஞர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். உரையாடும் சார். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐயா, ராகுல் காந்திக்கு ஒரே பிரச்சனை தான், பெரிய பிரச்சனை, உழைப்பு. அதாவது உடனே சொல்லுவாங்க, பாரத் ஜோடோ யாத்திரை போலியா, அவர் உழைக்கலையா, பண்ணலையா. நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவர் நல்ல மனிதராக இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்காரு. ஃபுல் டைம் அரசியல்வாதியாக அவர் மாறலை. ஒரு ஃபுல் டைம் அரசியல்வாதியாக மாறியிருந்தார்னா இங்கே இப்போது எப்படியா இருந்தாலும் தாவேக அரசுக்கு யாரோ ஒருத்தர் முட்டு குத்து காப்பாற்றிருப்பாங்க. ரைட்டா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் போக யாரோ ஒருத்தர், இல்லை அதிமுகவே 2 பொழந்துன்னு கூட எடப்பாடி பழனிசாமியை விட்டுட்டு 47 30 பேருக்கு மேலே கூட இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தீங்கன்னா அதுவும் நடந்துகிட்ருக்கோம். இபிஎஸ் அவர்கள் வேடிக்கை தான் பார்த்துருப்பார். அவரோட சூழ்நிலை அது. ரைட்டா? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. நடந்திருக்குமா? இப்போ இவர் உள்ளே வந்ததுனால தான் இந்த பிரச்சனை. இது தமிழ்நாடு எடுத்துக்காட்டு. இப்போது பீகாரில் தேஜஸ்வி ஒரு விழுக்காடுக்கு கீழே வாக்கு வாங்காமல் அந்த கட்சி தோற்று முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பு போகுது. முந்தைய தேர்தலில் கூட கூட்டணியில் இருக்கோம். நம்ம நிறைய சீட்டு போன வாட்டி கேட்டு வாங்கினோம், நிறைய சீட்டு வாங்கிட்டு நம்ம அதில் தோற்று போயிட்டோம். நம்ம அவ்வளோ சீட்டு 60 சீட்டு அந்த மாதிரி 70 சீட்லாம் வாங்காமல் இருந்து நம்ம ஒரு 30 சீட்டில் நிறுத்தியிருந்தோன்னா, அந்த 30 சீட்டில் அவங்க போட்டி போட்டிருந்தாங்கன்னா நிதிஷ்குமார் வந்திருக்க மாட்டார், தேஜஸ்வி வந்திருப்பார். ஒரு சின்ன பையனோட இல்லை, ஒரு சின்ன வயசு குறைந்த ஒரு அரசியல்வாதியோட முதலமைச்சர் கனவுல நம்ம மண்ணள்ளி போட்டோமே, நம்ம தெரியாமல் பண்ணிட்டோமே, அந்த பக்குவம் கூட இல்லாதவர் தான் ராகுல் காந்தி. தேஜஸ்வி யாதவுக்கு கூட்டணியிலே இருந்து துரோகம் பண்ணார். எப்படி துரோகம்? அதிக சீட்டு கேட்டு சீட்டு தோத்துறது, வேலையை பார்க்க தூக்குறது. இதுதான் உழைப்பு, இதுதான் அரசியல்ன்றது. இதை பண்ணி தான் நீங்கள் அங்கே அதை காலி பண்ணீங்க. அதுக்கப்புறம் கெஜ்ரிவாலுக்கு அவ்வளோ பிரச்சனை. நீங்கள் எதிரிக்கு எதிரி நண்பன் ஒரு சின்ன வார்த்தை சொல்லுவாங்க. டெல்லியில் கெஜ்ரிவாலுக்கு அவ்வளோ பிரச்சனை வந்தப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க சார்? ஃபஸ்ட்டு உங்களை தான் அழிச்சார். யார்? கெஜ்ரிவால் வந்தவொடனே காங்கிரஸ் கட்சியை தான் டெல்லியில் தோக்க வச்சார். அப்புறம் நீங்களே தான் கூட்டணி சேர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்க தனியாக போனாங்க எல்லாம். சரி, ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியல்வாதியை பிரச்சாரம் கூட பண்ண விடாமல் நிறுத்தினாங்க. இப்போ தமிழ்நாட்டில் சொன்னாங்க, சிஎம் சார், என்ன சார் நாங்களாம் பிரச்சாரம் பண்ணக்கூடாதா, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்களா? நீங்கள் பண்ணது நான் இப்போ சொல்கிறேன், அது நடிப்பு. விஜய் சார் பண்ணது நடிப்பு. உண்மையாக ஒருத்தரை பிரச்சாரம் பண்ண விடாமல், தேர்தலில் மக்களையே சந்திக்க விடாமல் ஒருத்தரை பண்ணதுன்னா அது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடந்தது. நீங்கள் வீட்டில் பத்திரமா இருந்தீங்க, உங்களால் பத்திரிகையாளரை கூப்பிட்டு சந்திக்க முடியும், காணொலி வெளியிட முடியும், கட்சிக்காரங்க கிட்ட பேச முடியும். அத்தனையும் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வசீகரத்தை வச்சு மக்கள்கிட்ட மடைமாற்ற மாட்டீங்க. என்னை பிரச்சாரமே பண்ண விட மாட்டேன்றாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. மக்களை உங்களை நம்பிட்டு நீங்கள் பண்ண அந்த பிரச்சாரத்தை ஏற்றிட்டாங்க. ஆனால் இதே கெஜ்ரிவாலோட கம்பேர் பண்ணோன்னா இஸ் ஜெயில். பெயிலுக்கு மேலே பெயிலுக்கு, ஒரு கேஸில் பெயில் கட்டா அடுத்த 2 கேஸ் ஜெயில். எத்தனை இதில் பெயில் வாங்கினா அதில் ஜெயிலு, அந்த கேஸில் பெயில் வாங்கினா அடுத்து புதுசாக ஒரு கேஸில் ஜெயிலு. இப்படியெல்லாம் பண்ணி பிரச்சாரமே பண்ண விடாமல் பண்ணாங்க. ஆனால் அந்த நேரம் தாங்கி பிடிச்சிருக்கணும். அந்த நேரம் தாங்கி பிடிச்சிருக்கணும் காங்கிரஸ். இன்றைக்கி அவங்க வாங்க இவங்க வாங்கலாம் கூப்பிட்றீங்க. அப்போது பாஜகக்கு எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்கள் அன்பாக யாரையும் பார்த்துக்கல. அவங்கக்கிட்டேருந்து சீட்டை அதிகமாக வாங்கி அதுலேருந்து எதனா எடுத்து சாப்பிட முடியுமா, அதுலேருந்து எதனா ஓட்டை எடுத்துக்கலாமான்னு தான் நீங்கள் பண்ணீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், காங்கிரஸ் கட்சிக்கு சக்திக்கு மீறி தானே அவங்க எம்பி வாங்கினாங்க ஒவ்வொரு வாட்டியும். அந்த கட்சியில் மயிலாடுதுறையில் யார் வேட்பாளர்னு தெரில, திடீர்னு ஒருத்தர் வருவார், கிரீஷ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி. எப்பா இவங்களாம் யாருன்னே தெரியலையப்பா, யாருப்பா இவங்களுக்கு எதுப்பா தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்யசபா சீட்டோ லோக்சபா சீட்டோ? அப்புறம் மாணிக் தாக்கூர், நீங்கள் நம்ம அதுக்கு முன்னாடி யாருன்னா தெரியுமா? மாணிக்கம் ஓகே, பழக்கப்பட்ட பேர் மாதிரி இது. அதுனா அவர் எப்பா இல்லைப்பா இவர் நம்பால் தான், பேர் தான் அப்படி, இது ரவீந்திரநாத் தாகூர் மாதிரி இது, மற்றபடி அப்படிலாம் இப்படியெல்லாம் பேர் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் ஊர் பேர் தெரியாதவங்களெல்லாம் எம்பி ஆக்கி விட்டுட்டு இன்றைக்கி அதனால தான் படுறாங்க. சார், கெட்டவங்களை சேர்த்துக்கினா தண்ணி குடிக்கணும், உப்பு சாப்பிட்டவங்க தண்ணி குடிக்கணும். ஐயா செந்தில் பாலாஜி சேர்த்துக்கினாங்க, கஷ்டப்பட்டாங்களா? எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எஸ்பி வேலுமணியை ரசித்தார். சிவி சண்முகத்துக்கு தனியாக வரலையே இந்த தைரியம்? யார் கொடுத்தது? யார் கூட போனது? ஐயா. ரைட்டா? அதுக்கப்புறமா இந்த இவங்க அண்ணாமலை, பா சிங்கம், சூப்பர் ஐபிஎஸ் அதிகாரி, நடந்தா ஃபோர்ஸு, நின்னா மாசு. அவர் பெரட்ட போகிறாப்புல, கட்சியாக பெரட்டி எல்லாத்தையும் தூக்கி ஜோபியில் போட்டு பையனான்ட்டாரா அவர் தனி கட்சின்னு. என்னெல்லாம் பண்ணிச்சு பிஜே. அதாவது இப்போ சித்தராமையா இருக்கார், காங்கிரஸ் கட்சி தலைவர்.
டிகே சிவகுமார் இருக்கிறார். கட்சிக்கு லாயல்ட்டி நேர்மையை பாருங்கள். விடவே மாட்டேன்னு அடம்பிடிக்கிறார் சித்தராமையா. கட்சியாக வேறு வழி இல்லாமல் எல்லாம் போட்டு ஒத்துக்குனாங்க. யாராக டிகே சிவகுமார் போய் காலில் ஊந்து கும்பிட்டுட்டு சரி நான் எதுவும் பிரச்சனைலாம் பண்ணல போ. அப்போ அடுத்த தலைமுறைக்கு வழி விட்டு போகுது. இவங்களும் அரசியல்வாதி தான், இவங்களும் இதே இந்திய திருநாட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் இருக்குது பாரு, அது ரொம்ப முக்கியம். நான் இப்போ தாவேக்கா வந்து இன்றைக்கி வந்து ஐயா ஆதவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் மாற்றிக்கோங்க, ஒரு நாள் ஐயா ஆதவால் தாவேக்காக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா அவர் போகிற பாதை எப்படி போகிற பாதை வந்து ஒரு எளிமையான பாதை, மக்களை தூக்கி நிறுத்துகிற பாதை இல்லை, அது ஒரு பொருளாதார பாதை. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான பார்வை. ஒரு சைடு கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூட்டணி வச்சுட்டு இன்னொன்று ஒரு சைடு வந்து நாங்கள் டேட்டா சென்டர் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு தெரிவிப்பு பண்ணுறது என்ன விதமான கொள்கை அது? அதான் சிக்கல் தான். அதனால் தேசிய கட்டமைப்பில் வந்து இந்த சிக்கல் தொடரும். திமுக வந்து மேபி அவங்களும் ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு முயற்சி வாய்ப்பு மற்ற தலைவர்களை. அரவிந்த் கெஜ்ரிவால் அவைலபிள் 2 ஆச்சு. வேறு யாரெல்லாம் வந்துட்டு இப்போ ஜெகன் ஒரு நேச்சுரல் சாய்ஸ். ஏன்னா ஜெகனுக்கு வந்து பிஜேபி கூட போக முடியாது, நான் சந்திரபாபு நாயுடு இருக்கார். காங்கிரஸோட வெறுப்பு இருக்குது, மனசு கஷ்டம் இருக்குது, அங்கே ஷர்மிளா இருக்கிறாங்க. ஜெகனு அதுக்கப்புறமா வந்து ஸ்டாலின் அவர்கள், கெஜ்ரிவால், இந்த 3 பேர் கேட்டாவே தேஜஸ்விக்கும் அகிலேஷுக்கும் ஆஹா ராகுல் காந்தியை விட இவங்கன்னொன்று இது நடந்துச்சுன்னா அப்புறம் தீதி பார்ப்பாங்க, அம்மா நீ தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். 2 பேருக்கு தான் சாய்ஸு சார். ஒன்று அகிலேஷ், ஏன்னா உத்தரப்பிரதேஷ், இல்லைன்னா வெஸ்ட் பெங்கால் மம்தா, ஏன்னா பெரிய பெரிய சீட்டு. இப்போ 40 சீட்டு 80 சீட்டு 43 சீட்டு நிற்கிறாங்கன்னு அது அதிகமாக எம்பி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்திரத்தன்மை இருக்கணும். இன்னொன்று ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் முதலமைச்சரே தோற்று போய்கிறாரு. ஸோ பிரதமர் ஆகணுன்றதெல்லாம் அவருக்கு எண்ணம் இருக்காது. இன்னொன்று திமுகவில் ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது என்னன்னா, இந்த மிகைப்படுத்தி பேசிக்கிறதுலாம் இல்லை, எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியுன்றது கலைஞரே சொல்லியிருக்கிறார். இல்லை, பொதுவாகவே நார்த்தில் வந்து சவுத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியனை பெரிய அளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் இல்லை. அதனால தான் இப்போ காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ராகுல் காந்தி விஜயம் சேரும்போது சவுத்து ஃபுல்லாக வந்து காங்கிரஸுக்கு விஜய் அவர்கள் பலப்படுத்தி கொடுப்பாரு. அப்போ என்ன ஆகிடுனா அவங்களுக்கு கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா 5 ஸ்டேட்டு. இந்த 5 ஸ்டேட்லேயுமே இப்போ ப்ளஸ் வேறு எதுனா எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது. அந்த ஸ்டேட்லாம் வந்து விஜய் அவர்களோட அந்த திரை கவர்ச்சி ப்ளஸ் அந்த கட்சி தாவேக்கா இந்த ரீல்ஸு எல்லாம் சேர்ந்து வந்தால் நமக்கு வந்து ஒரு ரிவைவ் ஆகும். ஏன்னா சவுத் இந்தியாவில் காங்கிரஸ் ரிவைவ் ஆயிடுச்சுன்னா ஆட்சிக்கு வாய்ப்பு வந்துடும். அதை தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. திமுக இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த மனநிலை தான் காரணம் அப்படின்னு சொல்லி பினராயி விஜயனை வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார். பினராயி இது எதனுடைய இதிலேருந்து வெளியேறதுக்கு கம்யூனிஸ்டுகள் தயாராக இருக்கிறாங்களா? விமர்சனம் வச்சுட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இன்னொரு கூட்டணியை கட்டுவோம் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை அங்கே உள்ளால இருக்கா? அதாவது பினராயி விஜயன் அவர்களுக்கு நன்றி. என்னென்னா நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஒரு மாத காலமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த தமிழ்நாட்டில் இந்த குதிரை பேர அரசியலுக்கு ராகுல் காந்தி புளியார் சுழி போட்டிருக்காரு அப்படின்னு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெரிய கட்சியாக தாவேக்கா வந்திருக்கிறது. அவர்கள்கிட்ட 5 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க. இந்த 108ஓட 5 சேர்த்தா 118 வரல. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா 5 கொடுத்துட்டு மற்ற கூட்டணி சேர்றதுக்கு உண்டான வேலைகளை வந்து ராகுல் காந்தியை இறங்கி பண்ணுறாரு. இப்போ ராகுல் காந்தியை இறங்கி பண்ணும்போது என்னை பொறுத்தவரையில் 3 பிரச்சனைகள். அதனால் ஒன்று என்னன்னா, இவங்களுக்கு எப்படி சேர்த்தாலும் 118 வராது. அதுக்கப்புறமா வந்து அவங்க குதிரை பேர அரசியலோ இல்லை ஒரு ஸ்திரத்தன்மைக்காக ஒரு சில மலிவான அரசியல் பண்ண வேண்டியன்றது என்னோடய புரிதல். ராகுல் காந்தி இதில் தலையிடாமல் இருந்திருந்தாருன்னா அதிமுக ரெடியாக இருந்தது. அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா அது 140 130 கம்ஃபர்டபுளாக இருக்குது. 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும். திமுக கூட்டணியும் உடஞ்சிருக்காது. அப்போ ராகுல் காந்திக்கு என்னென்னா, திமுக கூட்டணியும் உடையிட்டோம், அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சியும் செதஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் பண்ணார். அவர் பண்ணத்தினுடைய நீட்சியாக தான் வந்த நம்பர் பத்தலை. ஏன்னா கம்யூனிஸ்ட்காரங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து 5 வருஷம் ஓட்டினோன்னா கஷ்டம். அவங்க வந்து எதனா வந்து யோகி சிகாமணி அவர்கள் அந்த அரசியல் பேசிக்கொண்டு நமக்கு தலைவலியாக இருக்கும், நம்ப முடியாத ஒரு பயம் கூட. திருமாவளவன் அவர்கள் வந்து திடீர்னு எதனா பேசினார்னா கொண்டாடுனா எப்படி போகும்னு அந்த பயத்தினால இவ்வளவும் நடந்து தப்பு மேலே தப்பு இது நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பினராயி விஜயன் அதை சொல்லிட்டார். அப்போது இந்த ஸ்கெட்சுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது ராகுல் காந்தி. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ராகுல் காந்தியோட மனநிலை என்ன, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இப்போ
நான் வந்து இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கிறேன். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு திமுக தூக்குது, காங்கிரஸ் தூக்குது. அந்த வழியை கூட வந்து நம்ம யோசிக்காமல் அதை கூட பேசாமல் மறுநாளே மாறுறோம். அப்போது இந்த எண்ணோட்டம் இருக்கு இல்லையா சார், ஒருத்தர் கூட பழகினா உண்மையாக பழகணும், இல்லைன்னா 10 அடி தள்ளி. உங்களுக்கு ஒருவேளை அவ்வளவு ஆசை தாவேகா மீது இருந்ததுன்னா நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வச்சு. அப்போ இதை தான் வந்து இப்போ விஜயன் அவர்கள் வந்து போட்டு வச்சிட்டாங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டாக. ஏன்னா ராகுல் காந்தி பேபி கிட்ட பேசினார். ராகுல் காந்தி பேபி கிட்ட என்ன ஃபுல்லாக பேசினாங்க அந்த ஆடியோ எல்லாம் வரல. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் தோழர்கிட்டலாம் பேசியிருக்காங்க, அந்த ஆடியோ வெளில வரல. அவங்க என்னென்ன பேசினாங்க என்னெல்லாம் யாருமே சொல்கிறதால அதை பற்றி பேசுகிறதே இல்லை. அதே மாதிரி இவங்க சொன்னாங்க, லீமா ரோஸ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவும் தாவேகாவும் பேசி கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சிவி சண்முகம் ஒரு சிலர்கிட்ட சொல்லுகிறாரு, நாங்கள் அமைச்சர் ஆகிடுவோம். அப்போது அதுக்கப்புறம் அந்த பேச்சு என்ன ஆச்சு, அதுவும் இங்கே வெளில வரல. அப்போது செலக்டடாக வெளில வருது என்னென்னா, ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ற மாதிரி பேசிக்கினாங்க, அதனால் நாங்கள் இதை பண்ணோம், அதனால் நாங்கள் இதை பண்ணோம். இப்போ பினராயி விஜயன் பூனையை அவுத்து வெளில விட்டார். எப்பா அதனால் இது வரலப்பா. இப்போது அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்துட்டு இருந்தால் ஏன் அதிமுகவும் திமுகவும் பேச போகுது? அதிமுகவும் தாவேகாவும் தான் ஃபஸ்ட்டு பேசுனது. அதை உள்ள பூந்து கெடுத்தது ராகுல் காந்தி. ராகுல் காந்திக்கு எடுத்து திமுக கூட்டணியை உடைச்சி விஜய் அவர்களுக்கு இது பண்ணி 5 எம்எல்ஏ கொடுத்து நான் செட் பண்ணி தரேன்னு செட் பண்ணி கொடுத்தாரு. அதை தான் இப்போது பினராயி விஜயன் எடுத்து வெளில விட்டார். இதுதான் நடக்குது. இப்போ இது நீங்கள் டேட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா தான் அந்த ஒரு நாள் 2 நாள், ஒரு நாள் 2 நாள் தடுமாற்றம், அப்புறம் யூட்டர்னு மாற்றி பேசினதெல்லாம் இந்த விஷயத்தினால தான். விஜய் எடுத்த உடனே நியாயமாக நேர்மையாக எங்களுக்கு நம்பர் வரல, உங்களுக்கு திமுக எதிரி, எனக்கும் திமுக எதிரி, தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வைக்கல, தேர்தலுக்கு முன்னாடி கட்சி டு கட்சி கூட்டணி வைக்கலாம், நான் லெட்டர் கொடுக்குறேன், நீங்கள் அமைச்சரவை பதவி வாங்கிக்கோங்க, என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தால் இந்த குதிரை பேர அரசியல்ன்றது நடக்காமல் ஐயா ஜேசிடி பிரபாகர் சந்தோஷமாக உட்காந்து சபாநாயகராக இருந்திருப்பார். இப்போ அவருக்கும் கஷ்டம். இப்போ கோர்ட்டு கேஸு குதிரை பேர அரசியல் நடந்ததா? குதிரை பேர அரசியல் யாருக்காக நடந்தது? விஜய்க்காக நடந்தது. யாரால் நடத்தப்பட்டது? ராகுல் காந்தியால் நடத்தப்பட்டது. அப்போது வாய்ப்பு கிடைச்சா காங்கிரஸ் பிஜேபியை விட மோசமான ஒரு குதிரை பேர அரசியல் பண்ணக்கூடிய கட்சின்றதுக்கு தமிழ்நாடு அரசியல் சான்று. அதை தான் இப்போ அவர் சொல்கிறாரு, ஸ்டாலின் வெளியில் போனதுக்கு இதுதான் காரணன்றதான் அவர் சொல்கிறார். தொடர்ந்து பேசுவோம் சார். தேசிய அளவில் இந்த கூட்டணி கணக்குகள் எப்படி போகுது அப்படிங்கிறது உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கு நன்றி. நன்றி.